ஆரம்பிக்கலாங்களா? சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ் பவர்ட் பை 777 குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல அவார்ட் வாங்குவேன். இதுதான் என்னோட முதல் அவார்ட். இது எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட். இது எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் அவார்ட். எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் அவார்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. 20 வருஷத்துல கிடைக்காத இடம் வந்து 3 வருஷத்துல இந்த டிஜிட்டல் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, வழி நடத்தி சென்றாயே. இல்லை எமோஷனலாக இருக்கு. நான் அழுதுறக்கூடாது தான் பார்த்தேன். கண்ணீரை இன்னும் ஆனந்த கண்ணீரா மாத்துறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பார்க்கலாம். ஆமாம், எனக்கு உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எழுதின எழுத்தாளரே பக்கத்துல இருந்து இந்த பக்கத்தை படிக்காதீங்க, இதை படிங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். Hey man, you're not Wembley man. நீ மூக்குல வர சார்லி. நீ என்னடா உலகத்தின் கடைசி பெண்ணையாடா காதலிச்சிட்ட, இந்த பொண்ணுலன்னா இன்னொரு பொண்ணு விடுறா அப்படின்னு அந்த மாதிரி. எவரும் சொல்லாமலே பூக்களோ வாசம் வீசுது. டீனா வைப் பண்ணலாமா? பாட்டா போடுறா. சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2023 பவர்ட் பை 777 குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யா, இப்பொழுது தமிழகம் எங்கும் ஆந்திராவிலும். பவர்ட் பை 777 குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் Brilliant Cut Gold and Diamond Jewelry, Priya Naturally Creative Beauty Products, Helios Electric Vehicle Charger Solutions Private Limited, Maxo International Courier and Cargo. Special partners eDaddy Electric Mobility Private Limited, Jova Gold Soap, Kabilai Pure Cow Milk, The Live Young Clinic, Radio Partner Radio City. அனைவருக்கும் வணக்கம். டிஜிட்டல் தளம் ஒரு மந்திர உலகம். ஓவர் நைட்ல ஹீரோ ஆகிற அதிசயம் இங்க பல பேருக்கு நடந்துருக்கு. பப்ளிக்கு அமுகு டுமுகு அமால் டுமால் தான் ஒண்ணுதான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்ன கமெண்ட் சொல்ல விடுறீங்களா? அப்போ பாத்ரூம்ல தான். அதுபோல இங்க உண்மையான திறமைசாலிகளோட திறமையை கண்டுபிடிச்சு அவங்க கை தூக்கி விடுறதும் அதிசயங்களும் இங்க நிறைய பார்த்துருக்கோம். அடுப்படி பெண்களுக்கானதுன்ற பழமையை உடைச்சு இளைஞர்கள்லாம் சமையல வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மாக்களும் பாட்டிகளும் பாட்டு டான்ஸ்னு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. சிலர் சினிமாக்கான வாசலா இதை பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி சினிமாவில் ஜெயிச்சவங்களும் டிஜிட்டல் தான் ஃபியூச்சர்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுன்றதுதான் இங்க பல பேரோட கனவு. நம்ம மக்கள் அவ்வளவு சாதாரணமா யாரையும் மனசுல ஏத்திக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டிஜிட்டல் கிரியேட்டரும் மிகப்பெரிய போராட்டம், அவமானம், பெரிய கஷ்டங்கள்லாம் சந்திச்சு தான் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அப்படி மக்கள் மனசுல இடம் பிடிச்ச கிரியேட்டர்களை கொண்டாடுற மேடை தான் தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட். தமிழ்நாடு நவ் டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மீம், நிறைய மீம்ஸ்லாம் டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்காக இப்போ போட போகிறாங்க. ஸோ இந்த மீம்ஸோட அந்த மீம்ஸையும் யாரோட பொருத்தி வச்சு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கான அந்த மீம் மட்டும் பார்க்கலாம். கேன் யூ ஹேவ் த மீம் ப்ளீஸ்? அடுத்த வாரம் என் தம்பி வரான். இதை யாரோட ஒப்பிடணும்? யாருக்கு பொருந்தும்? நான் வந்து 26ல் என் தம்பி வரான். ஆனால் யாருன்னு உங்க வாயால நீங்க அண்ணன் சொல்லி நாங்களாம் ஏத்துட்டு இருக்கறதால நிறைய தம்பிகள் இருக்காங்க. 26ல யார் வர போறது அரசியலுக்கு? இல்லைண்ணா, இருந்தாலும் உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா, அந்த பேரை சொல்லிட்டீங்கன்னா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. அதான் தம்பி விஜயை தான் சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா
இதுல வரவங்களுக்கு இந்த பொறுப்பு தருவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்ண்ணே. ஒரு போட்டோ போடுவோம். இதுல யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு தருவீங்கன்னு நீங்க சொல்லணும். ஏகே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சார். அதான் மக்கள் நலன் சுகாதாரம் கொடுக்கும். மக்கள் நலன் சுகாதாரம். உங்க தம்பி அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன். காதலில் தோத்துட்டேன்னு தம்பி சொல்றாரு. காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனால் காதலிக்காம யாரும் சாகக்கூடாது. காதல் ஒன்றுமே இல்லை உலகத்தில், காதல் ஒன்றுமே இல்லை. ஆனால் காதல் இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், இது புரிஞ்சுக்கணும். அதனால என் தம்பிக்கு சொல்லுவேன், ஐயா கவியரசு கண்ணதாசன் சொன்னது தான், நீ என்னடா உலகத்தின் கடைசி பெண்ணையாடா காதலிச்சிட்ட, இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு விடுறா அப்படின்னு அந்த மாதிரி தைரியமாக இரு. அண்ணா நீங்களே அப்படியே சொல்லுங்கண்ணே. அந்த பையன் வந்து ரொம்ப நாளா முரட்டு சிங்கிள்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கானே. அவனுக்கு வந்து லவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலண்ணே. முரட்டு சிங்கிள்ல உயர்ந்த சிங்கிளா ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லி விடுங்கண்ணே. நீ சாதிச்சுக்கிட்டு வா, எல்லாம் உன்னை தேடி வரும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் மூலயமா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் நம்புகிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னது தான், என்ன ஆனாலும் ஏதானாலும் சரி நீங்கள் தயவு செஞ்சு விட்டுறாதீங்கண்ணே. ஓகே, விமர்சனங்கள் அது வெறும் கற்கள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான். நான் சொல்கிறது எனக்கு ரொம்ப சிவராகுது. உங்கள் பக்கத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் தெளிவாக பேசிட்டியப்பா, நன்றிண்ணே. சூப்பர். ஸ்ரீராம், இப்போ என்னன்னா நீ முரட்டு சிங்கிள்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ப்பா. உன்னோட ட்ரீம் கேர்ள்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணை வந்து நீ கண்டுபிடிக்கிறோ இல்லையோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஆசைப்படுறோம். நீ கண்டுபிடிக்கணும். ஆனால் எல்இடியில் உங்களுக்காக சில விஷுவல் வரும். ஆமாம், நிறைய கண்ணு, நிறைய மூக்கு, நிறைய காதெல்லாம் வரும். நீ எதெல்லாம் வேணும்னு கேட்குறியோ அதெல்லாம் ஒட்ட வச்சு உனக்கான ட்ரீம் கேர்ளை அப்படியே கொடுப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சரி, எந்த கண்ணுப்பா, எந்த கண்ணு பிடிச்சிருக்கு? ஏதாவது ஒரு கண்ணு மேலே கண்ணு வைப்பா. நம்பர் சொல்லுப்பா. 7 நம்பர் 7. நம்பர் 7 லாக் பண்ணுங்கப்பா. நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணுப்பா. அதே 7. 7 ப்ளீஸ். ஓகே, 7 லாக் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து என்ன வருது? அதே 7ஆ? இல்லை, இப்போ வாய்க்கே மாற்றி விட்டோன்னு பார்த்துக்கோ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீனா நீங்கள் தான் சொல்லணும். யார்? ஓ, அவங்க பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏங்க உங்க ட்ரீம் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. உங்க ட்ரீம் அதுதான், அது வந்துட்டு 7. இந்த 7 வந்து உங்களுக்கு ரொம்ப இல்ல, அது ஒரே ஸ்கின் டோனா இருக்கு ப்ரோ, அதனால. இல்ல, அது ரொம்ப நீ என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லங்க சார், நீங்க அதான் ப்ரோ, கேட்டிங். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க, தெரியுமா? 7 இல்ல, அப்படியா? பார்த்தலாமா? போடு, நீங்களே ஒரு போட்டோ போட போறீங்க அதானே? பாருங்க, இப்ப ரிசல்ட் பார்த்தலாம். ஓகே, மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள். மைக் செட் ஸ்ரீராமோட ட்ரீம் கேர்ள் யாருன்றத இதோ அந்த எல்இடில பார்க்கலாம். ஆஹா, லவ் பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமா. யாருங்க இது? இவங்க தெரியாதா? என்னங்க யாருன்றீங்க? யார் இது? எனக்கு தெரியாது. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹாலிவுட் ஹீரோயின். நீ எங்க பார்த்த? நல்லா யோசிச்சு சொல்லு. தெரியலங்க. ஏங்க டிஜே ப்ளீஸ். ஓகே, உங்களோட ட்ரீம் கேர்ள் இவங்க தான் அப்படின்னு நாங்கள் எங்களோட இந்த தமிழ்நாடுனோட 11 பேர் கொண்ட குழு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம். ஒரு பலத்தை கைத்தட்டல அவர் கொடுத்துடலாம் இந்த கண்டுபிடிச்சதுக்காக. வாழ்த்துக்கள். சித்துன்றது வெறும் பேர் மட்டும் இல்லை, அது ஒரு பிராண்ட் அப்படின்றது பார்க்கும் போதே தெரியுது. அண்ட் பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட் நம்ம விஜய் சித்துக்கு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வழங்குறாங்க. தெரில, இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். வாடா போடான்றதுனால இல்லை, இது நண்பன், அதில் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாத்தான ஸ்க்ராட்சு, எல்லாத்துக்கான ஆரம்பமாக இருக்கிறது விநாயகர் தான். ஸோ விநாயகர் ஆரம்பித்தோன்னு தான் அது வெற்றி அடையும். விஜய் சித்துவா பார்ப்போம் ப்ரோ. முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்கு. ஜாலின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸை போட்டு எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, ஹர்ட் பண்ணுறது, கேமராமேன்லாம் வந்து அவர் கலாய்க்கிறது, ஒரு மாதிரி வன்மமாக பேசுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பொதுவாகவே வந்து ஏவி அப்படின்னோடனே அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தான் அப்படின்னு சொல்லி தான் ஏவி போடுவாங்க. ஏவி இப்படியா போடுவீங்க? அதுன்ட்டு ஏதோ ஏவி விட்ட மாதிரி போட்டிருக்கீங்க. இப்படி பண்ணாத.
சாரி அர்ஷத், இந்த மாதிரி போட போறீங்கன்னா முதல்ல சொல்லுங்க. டேய் எனக்கு இது சுத்தமாக உடன்பாடு இல்லைடா, நீங்கள் அசாரை வச்சு ஷோ பண்ணிக்க. இல்லை இப்போ வீடியோவில் நிறைய பேர் வந்து அர்ஷத்தை அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்களே பண்ணுறாங்க, இது ஸ்கிரிப்டடுங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. பொதுவாக ப்ராங்க்கோட வீடியோக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, வ்ளாக்கே இப்படி சொல்கிறாங்க அப்படின் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது இந்த கிரிட்டிசைஸ்க்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரில எனக்கு. அதான் இது மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி சீக்கிரமாக இதை ஒரு நல்ல இதுவாக வச்சு சீக்கிரமாக படம் எடுக்க போயிடணும். இப்போவே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், இதுலேயே நல்லா பண்ணுறோன்னா சீக்கிரமாக இதை வச்சு அடுத்த கட்டம் போயிடணும் அப்படின்றது. அடுத்த தடவை பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு அவார்டு வாங்கணும். அதுதான் எங்கள் ஆசையே. இப்போது என்டர்டெய்னர் இல்லாமல் அவார்ட். விஜய் சேதுபதி சார் வந்து இங்கே அவார்டு வாங்கியிருக்காரு, அவர் எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு? ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வருவீங்க, இந்த வந்து நமக்குலாம் கூப்பிட்டு வந்து கெஸ்ட்டாக கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது நம்ம தம்பி டிஎஸ்கே, நம்ம செல்லக்குட்டி அசார்லாம் இருக்கிறான். டே அழகாரிடா கோட்டு. தேங்க்யூண்ணா. விஜய் சேதுபதிரா? ஆமாண்ணா, தெரியுதுண்ணா தெரியுதுண்ணா. ஓகேடா, அதனால தானே நீங்கள் பேசும்போது அண்ணான்னு கூப்பிட்டுருக்கேன். ஓகேடா ஓகே. இந்த சாக்கில் 2-3 தடவை வாடா போடான்னு வேறு கூப்பிட்டு. இல்லைடா தம்பி, அது வந்து நார்மலாக பேசும்போது அப்படி வரமாட்டேங்குது, பார்த்தா மட்டும் அது தம்பி ஆமாடா அப்படிலாம் பேசினா வருது. கரெக்டா? இப்போ இந்த வாய்ஸ் பேசினா செத்த பயலே நார பயலே வேதியில் போவான் அப்படி பேசினா ஓகேவா உனக்கு? செல்ல லவ் யூ. ஜிபி முத்து ரொம்ப பிடிக்கும், சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் உங்களுக்கு செல்லம். சூப்பர், ரொம்ப ஹாப்பி எங்களை இன்வைட் பண்ணது. உண்மையில் தமிழ்நாட்டில் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரில, ரொம்ப ஆர்கனைஸ்டாக செம்மையாக பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மேலும் மேலும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். தம்பி விஜய் சித்து செல்லக்குட்டியும் வாங்கியிருக்கான். லவ் யூ டாச்சலம். அண்ணா நீங்கள் அர்ஷத் பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? அவனை வந்து வேற லெவல். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவனை ஆஸ்கர் அவார்ட்லாம் கூப்பிட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை அர்ஷத் பற்றி கேட்டேன். என்ன ஆச்சுல அசிங்கப்படுத்துற? இந்த விஜய் சித்து vlogல அடி வாங்கினே. ஆமாடா, அவர் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா விஜய் சித்துவோட அர்ஷத்துக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், ஆனால் வெளியே அது காட்டுக்கிறது இல்லை. அர்ஷத் காட்டுக்கிறது இல்லை. ஆமாம், அவன் போகிற இடம்லாம் அவனுக்கு வந்து அவ்வளோ பாராட்டு வரும், அவன் வெளியே அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை சித்து மாதிரி. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, லவ் யூ ஆல். போது முடிச்சுக்கிறேன், நைட்டு போய் நிறைய வாங்கிக்கணும் அவர் கையில். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். விளாட்லாமா மக்களே? விளாட்லாமா? விளாட்லாம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத காட்டுங்க. விளாட வேணாம் அப்படின்னா அந்த ரெட் கலர் காட்டுங்க. விளாட்லாமா? எல்லாரும் விளாட்லாம்னாங்க. ஸோ குயிக்காக கடகடன்னு போயிடலாம். மதன் கௌரி, டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? டீ. ரொம்ப பிடிச்ச நான்வெஜ்? போர்க் கொஞ்சம் பிடிக்கும். சரி, அதிகமாக நீங்கள் பார்த்த படம்? அதிகமாக பார்த்த படம் அண்ணாமலை. அண்ணாமலை. ரொமான்ஸ் ஜோனர் ரொம்ப பிடிக்குமா, ஆக்ஷன் ஜோனர் ரொம்ப பிடிக்குமா? ஆக்ஷன். ரொம்ப பயப்படுற சில்லியான விஷயம்? நாய். தமிழ்நாட்டில் பிடித்த அரசியல் தலைவர்? நிறைய பேர் இருக்காங்க, பட் எங்கள் ஊர்லேருந்து பிடிஆர் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா யாரை ஃபஸ்ட்டு பேட்டி எடுப்பீங்க? நரேந்திர மோடி. தளபதியை பேட்டி எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் கேட்குற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? எந்த தளபதி? சினிமா தளபதி. சினிமா. ஓகே, எப்போ அரசியலுக்குள்ளே வருவாங்க? சரி, ஒருவேளை அரசியல் தலைவர் நம்மளுடைய தளபதியை நீங்கள் பார்த்து பேசினா முதல் கேள்வி என்ன? ஸ்டாலின் சார்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம சிஎம் ஹானரபிள் சிஎம் அவர்களை பார்த்து. அவங்கள பார்த்து கேட்கணுன்னா அவங்களோட ஜேர்னி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஒரு ஆர்க்கில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது இந்த தளபதியும் அந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு தளபதி இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஜேர்னி எப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, ஃபேவரட் டைரக்டர்? நிறைய பேர் இருக்காங்க, பட் வெற்றிமாறன் நான் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? அனிருத் ப்ரோ. ஓகே, அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல்? முணுமுணுக்கிற பாடலா? நீ கவிதைகளா? ஓகே, நீங்கள் ரசிக்கிற யூடியூபர் தமிழில்? யூடியூப். இல்லை, நாங்கள் நிறைய வந்து நந்தகுமார் என்னென்னா ரொம்ப டெக்னிக்கல் இதெல்லாம் பார்த்து ஒரு இரும்பு அந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். அவருக்குள்ள ஒரு செடி முளைச்சிருக்கும்ல, இரும்புல முளைச்ச ஒரு செடி. ஒரு ரொமான்டிக் ஃபேஸ் எதுவும் இருக்கா? ரொமான்டிக் சைடு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து கம்ப்ளீட் நேர்ட்னா எப்படின்னா கிளாஸில் வந்து அமைதியாகவே உட்காந்துட்டு அமைதியாக போயிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியா நெட். ஸோ நாங்கள் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான், ஆனாலும் மெக்கானிக்கல் மாதிரி நான். ஸோ அதனால் வந்து நமக்கு அது ரொம்ப 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 டிஸ்டன்ஸ் அதிகம். அதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டு.
என்ன பேசுன்னு தெரியல. எடிட் பண்ணி பேசுங்க ப்ரோ. நான் பேசுகிறத நான் எடிட் பண்ணுன்ற மாதிரி. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. சோல்ஜர்ஸ் தான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு எங்களை கூட்டின்னு வந்தது. உண்மையாக சோல்ஜர்ஸ் வந்து கீப் ஆன் எங்களை வந்து மெசேஜ் பண்ணினே இருப்பாங்க, ப்ரோ உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு சொல்லினே இருப்பாங்க. ஸோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே ரீங்கார நினைவுகளாக அலையை இங்கே மிஞ்சுதே. நூலருந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் வாழ, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினான். பலத்த கைத்தறல் கொடுக்கலாம் ஃபார் சந்தோஷ் பிரபு. இதுதான் என்னோட முதல் அவார்ட். சூப்பர், ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம். ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூல் காம்படிஷன், இந்த ரன்னிங் ரேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட நான் எதுவும் ப்ரைஸ் எல்லாம் வாங்கினதில்ல. ஸோ இந்த அவார்ட் ஃபர்ஸ்ட் அவார்ட்ன்றது எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி. தாராட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. பாலா, இந்த செகண்ட் உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருக்கு? இல்லை எமோஷனலாக இருக்குது. நான் அழுதுறக்கூடாது தான் பார்த்தேன். இந்த மாதிரி மேடையில் வேறு ஏற்றி விட்டிங்களா, அதான் என்ன பண்ணுறது தெரியாமல். இப்போ உங்களுக்காக ஒரு மீம் ஒன்று வரப்போகுது. ஓகே, உங்களை பற்றி டீனா பற்றி கோயிங் டு ஷோ அந்த மீம் பார்க்கலாம். டீனா பொண்ணை பெக்க சொன்னா தேவதையை பெற்று விட்டுருக்காங்க. இதுக்கான புரியுதா? புரியல. யூ ஆர் ஃப்ரம் ஆந்திரா. பொண்ணை பெக்க சொன்னாலு தேவதையை பெற்றிருக்காங்க லூ. நோ 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 ஆக்சுவலி வாட் என்னடா சொல்கிறது? இல்லை என்னமோ வாங்கி நீ சொல்கிற மாதிரி சொன்னி என்ன பண்ண? அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாரு. அதாவது யூ ஆர் நாட் அ கேர்ள், யூ ஆர் ஏஞ்சல். அந்த மாதிரி. ஏய் டெவில் யூ ஷாப். வந்தாரை வாழ வைக்கிறது தாங்க தமிழ்நாடு. அப்படி வர வச்சு உங்களுக்காக சூப்பரான அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பாலா அண்ட் டீனா? ஒரு சூப்பரான ஒரு சீன் பார்க்க போகிறோம். ஓகே, அங்கே எல்இடியில். ஸோ அதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. என்னைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு, அன்னைக்கு என் குடும்பம் இங்கே குடியேறிச்சு. ஏய், இந்த சீன் அவர் தான் ரீக்ரியேட் பண்ணணுமா, நானும் பண்ணலாமா கேட்டேன். ஆப்ஷன்ஸ் இருக்கா? என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சு? தெலுங்குல என்னைக்கு லூ. சுமாரியா லூ போட்டாக்கள் நூ காவாலாயா சொல்லியா? ஐயா நீங்கள் தான் நிறையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. காலையே விழுந்து விட்டான் போ. என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கிடைச்சிச்சு. இதுதான் டைலாக். உங்கள் டைலாக் சும்மா உங்களுக்கு டைலாகே கிடையாது. சரிங்க, அவ்வளோதான். உங்கள் டைலாக் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ, நமக்கு என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே ஆச்சு என் வாழ்க்கை சந்தோஷம். என் வாழ்க்கை சந்தோஷமாயிடுச்சு. அன்னைக்கே என் வாழ்க்கை சந்தோஷமாயிடுச்சு. கேமரா ரோலிங் தாங்க இருக்கும் ஸ்பாட்லயும். ரெடி ஆக்ஷன். சேம் வாட் சேம் ஆக்ஷன் ரியாக்ஷன் நாங்க கொடுக்குறோம். ஓகே, ஆக்ஷன். உங்க டைலாக் தான். கோபால் அந்த மாதிரி இல்லாம நீங்க நல்லா பண்ணுங்கன்ற ஆக்ஷன். அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமாச்சு. ஃபைன். ஆஹா, டீனா வைப் பண்ணலாமா? இந்த ஜாடிக்கேத்த மூடி வந்து அவர்தான் அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு நாளாவது தெரிஞ்சிருக்கா? ஏன்ட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு சரி அவங்ககிட்டயே கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக தெரியவே இல்லை. அவர் சொல்லும்போது எனக்கு ஷாக்குன்றதை தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒரு 2 நல்ல பீப்புள் வந்து ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக சிரித்தோம். எந்த கேப்ரடி இது நடந்துச்சு? எப்போ இந்த வேலையை பார்த்தீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியலக்கா, ரொம்ப நாளாக நாங்களே தேடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு.
சீரியஸா ஸ்பாட்ல வந்து க்ளோஸா பேசினா வந்து எல்லாரும் தப்பா நினைச்சுக்குவாங்களான்னு சொல்லிட்டு பேசிக்காதுங்க. எனக்குல ஏய் போடா எப்படியோ நீதாடா பிக்கப் பண்ணிட்டு போற போடா வெறுப்பேத்தாதடான்ற மாதிரி இருக்கும். ஒரு 20 வருஷம் டெலிவிஷன்ல இருந்திருக்கோம். டிஜிட்டலுக்குள்ள வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. 20 வருஷத்துல கிடைக்காத இடம் வந்து 3 வருஷத்துல இந்த டிஜிட்டல் எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேரும் நான் கூப்பிட்டேன். ஏன்னா வந்து பெஸ்ட் கிரியேட்டர் அவார்டு கொடுக்குறாங்க. நாங்கள் போகிறத நீங்கள் போகிறதாண்டா கரெக்டாக இருக்கும். காலையில் இவனுக்கு ஃபோன் போட்டு வா கொஞ்சம் வந்துரு பிளாக் அப்படின்ட்டு பிளாக் ஐஸ் சாமே கூப்பிட்டேன். பிளாக் பதில் சொன்னதுக்கு மேம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலை. செல்லாக்கிட்டையும் செல்லா ஃபாலோ பண்ணுங்கள், பிளாக் வரானா என்னன்னு கேளுங்க. இவன் வந்து ஏதோ ரெக்கார்டிங் போகணும் அப்படின்னா கூட 2 பேரையும் நான் காலைல கூப்பிட்டோம். சர்ப்ரைஸாக தான் வந்திருக்காங்க. நிஜமாவே 2 பேரும் சொல்லலை எங்ககிட்ட வரேன்னு சொல்லி. சூப்பர். அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு சாங் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன்னுயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரறிறாரோ நான் இங்கு பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம் ஷாம் விஷாலுக்காக. எத்தனை பேர் இங்க சிங்கிள் பீப்புள் இருக்கீங்க? நீ சிங்கிள் பீப்புள் இந்த ஹவுஸ்? எல்லாருமே மொரட்டை சிங்கிள் தாங்க. கத்தணும் கை தூக்குனால எனக்கு கேட்காது, கத்தணும். நைஸ். சிங்கிள் பல விதம் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விதம் என்னன்னா ஒன் சைட் லவர். சரிங்களா? ஒரு ஒன் சைட் லவர்ன்றவன் எப்படின்னா அவன் ஒரு பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணுவானா, அந்த லவ் பண்ணுற பொண்ணே அவன்கிட்ட வந்து ஆளை விட்டுறான் அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லடா அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு லவ் பண்ணிடுவான். ஆனால் ஒன் சைட் லவ்வராக இருக்கிறதே கஷ்டம். அதை விட கஷ்டம் என்னன்னா அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டான். சும்மா கூட மச்சான் பாடுறா ஏய் நீ பாடுறா நீ தானே லவ் பண்ணுறேன்னா கேட்கவே மாட்டான். என் ஃப்ரெண்ட்லாம் சார் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் வந்து இடத்த விட்டு மார்ஸை நோக்கி போயிட்டான், அவன்லாம் திரும்பி வரவே மாட்டான்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் அவன்கிட்ட கேட்டேன், மச்சான் அந்த பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணுறியே எவ்வளோடா லவ் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், மச்சான் எல்லாரும் லவ் பண்ணுற பொண்ணை தான் உலகம்னு சொல்லுவாங்கடா. சரி ஆனால் நான் லவ் பண்ணுற பொண்ணு என் உலகம் இல்லடா. அப்புறம் என் உலகத்திற்கே ஒளியூட்டும் என் சூரியன் அப்படின்னா. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிச்சிருக்குமே இந்த இடம்லாம். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் சொன்னேன், ஆமாண்டா மாப்பிள்ள அந்த புள்ள சூரியன் தான். ஏன்னா அந்த பொண்ணை சுற்றி ஒரு 8 பேர் இருக்கானுங்க, அல்ல 2 பேரும் உன்னோட க்ளோஸா இருக்காங்கடா அப்படின்னா. Thank you guys, that has been my time. You guys been wonderful audience. ஒரு பலத்த கைதல் கொடுக்கலாம் விக்ரம் ப்ரோ. இப்போ நம்ம சேர பாட்டனின் பேத்தி தான் அது. அதனால அப்படிலாம் புறந்தள்ளிட முடியாது. காதலுக்கு நிலமாவது எல்லையாவது மொழியாவது ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. யாரும் உன்னை இது வரைக்கும் மிரட்டினதே இல்லையா? ரவுண்டு கட்டி நின்று இருப்பாங்களே பசங்க, மொக்க ஃபிகருக்கே தலைகீழ நிற்பானுங்க. உன் கண் வழியா அவங்க என்ன பார்க்கல போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று யாரும் ப்ரொப்போஸ் பண்ணலையா? மொக்க ஃபிகருக்கே ரவுண்டு கட்டி நிற்பாங்க. ஆமா. நீங்க பேசலன்னா நான் பேசிடுவேன். நான் பேசிட்டேன். இல்லக்கா அவங்க தான் பேசணும். நீங்க இன்னும் முடிஞ்சா பின்னாடி போயிருங்க. இப்படி வாங்க முன்னாடி. யாரும் இதுக்கு முன்னாடி உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணலையா? மொக்க ஃபிகருக்கே ரவுண்டு கட்டி நிற்பாங்க. உங்க கண்ணு வழியா யாரும் என்ன பார்த்தது இல்லை போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடக்கும் அப்படின்றது நான் என் லைஃப்பில் நான் கனவுல கூட பார்த்தது கிடையாது, நினச்சதில்லை. ஐ எம் ரியலி ஹாப்பி. ரொம்ப அருமையான மேடை இது. நிறைய பேர் இங்கே வந்துட்டு இது எங்களோட ஃபஸ்ட் அவார்ட்னு சொல்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் அந்த ஃபஸ்ட் அவார்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் வர அவார்டெல்லாம் தானாக வந்துடும். அந்த முதல் அவார்ட், முதல் மேடைங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஐ திங்க் எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே வந்து ஒரு டல் டே ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து யாருமே உண்மையை சொல்லன்னு அர்த்தம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம், அங்கேயே உட்காந்துருப்போம், ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், வியூஸே போகாது. அப்புறம் நம்மளுக்கு அடுத்த கண்டென்ட் யோசிக்கவே ஒரு மாதிரி துக்கமாகிடும். அப்போ வந்து அப்பா தான் வந்து சீமு நோ, நீ வந்து அந்த மாதிரி விடக்கூடாது, நெக்ஸ்ட் கண்டென்ட் நீ வந்து இன்னும் நியாயமாக போடு, இன்னும் ஒரிஜினலாக போடு, கண்டிப்பாக உனக்கு வந்து வியூஸ் வரும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் எப்பயுமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவார். தாமரை பூக்கும் அந்த பாட்டு அண்ணனோட பாட்டு, அண்ணனே பக்கத்தில் இருக்காரு. ஆமாம். ஸோ வந்து அந்த பாட்டை நீங்கள் ஓரிரு லைன் வந்து பாடணும். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை, மாமன அல்லினி தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்லை. சூப்பர். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் ஃபார் ஷிமு. சூப்பர்டா. தங்கதுரையோட ஜோக்குக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும். அதனால ஆரம்பிக்கும் போதே ஒரு ஜோக்கோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆடியன்ஸ்ட்ட நீங்க சொல்ற ஜோக் பயங்கர ஃபேமஸ். அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஏதாவது ஜோக் அவங்கள்ட்ட கேளுங்க. ஆஸ்திரேலியால ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தலையில இருந்து ஒரே இலையா கொட்டுச்சான். ஏன் ஏன் யாரும் கேட்காதீங்க ஏன்னு. தலையில இருந்து இலையா கொட்டுச்சான். ஏன் 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 ஏன்னா ஒரு மரம் மண்டையா, அதான் இலையா கொட்டுச்சான். ஓ மரம். கண்டிப்பாக வந்து இந்த புக்ஸை வந்து நான் ரீலான்ச் மாதிரி தான் பண்ணுறேன். நம்ம பணமட்ட சேனலில் இருக்கவங்க உங்ககிட்ட கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்போ அந்த புக்கில் வந்து நிறைய ஜோக்ஸ் இருக்கும். பணமட்ட டீம்லேருந்து யாராவது ஒரு ஜோக்கை அப்படி ரேண்டமாக எடுத்து ஒரு ஜோக்கை படிங்க. தம்பி இப்போ தான் இந்த ஜோக்கை சொன்னேன், வேறு ஜோக்கை படி. சொன்ன ஜோக்கே படிக்காத, ஏன்னா அவனுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க என்ன செய்யலன்ட்டு. ஏய் அதாவது உலகத்திலே அந்த புக்கை எழுதின எழுத்தாளரே பக்கத்தில் நின்று இந்த பக்கத்தை படிக்காதீங்க, இதை படிங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இப்போதான் நான் பார்க்குறேன். ஐயா அப்படி இல்லைங்க ஐயா. ஐயா நீங்க எடுத்த உடனே நான் சொன்ன ஜோக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்துல எடுத்து சொல்றாப்ல. ஐயா 150 ஜோக்ல நீங்க என்னென்ன ஜோக்லாம் சொன்னீங்க அது லாஸ்டா எழுதுங்க. நம்ம அதாவது ஒரு ஆர்த்தரே அரவணைக்கிறது நாங்க இன்னைக்கு தான் பார்க்குறோம். சொல்லுங்க. படிங்க. சரிங்க நான் ஆமா ப்ரோ படிங்க ப்ரோ. சரிங்களா? படிங்க ப்ரோ. ஒரு குழந்தைக்கு ரொம்ப பசியும், பசியில டேபிளே கடிச்சு சாப்பிட்டுருச்சான். ஏன் சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு பசி இருக்குது, பசியில டேபிளே கடிச்சு சாப்பிட்டுருச்சு. டேபிள கடிச்சு சாப்பிட்டுச்சு. ஏன்னா அது வெஜிடபிள். அடடடடடா ப்ளீஸ். ஸோ இங்கே வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்குது. அதெல்லாம் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்ல. அவார்டு வாங்குவேன், அம்மா தம்பி இந்த மாதிரிலாம் ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. கண்டிப்பாக எங்கள் அப்பாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அப்பாவுக்கு ஆஃபீஸ் வர முடியல. இதை பார்த்து அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க வர முடியலையே அப்படின்ட்டு. சரி ஜெனி, அம்மா வந்திருக்காங்கல்ல, அம்மா எவ்வளோ பிடிக்கும்? அம்மா அப்பா தான் எல்லாமே எனக்கு. நான் ஃபுல்லாக பேக் போனாக இருக்கிறதே அவங்க மட்டும்தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஜெனி are you all right? ரொம்ப ஹாப்பியா. கைத்தட்டல் கொடுக்கலாம் ஃபார் ஆலியா. ஸோ நீங்க ஒரு சில டயலாக் சொல்ல போறீங்க. ஓகே, அவர் வந்து சொல்ல போறாரு. ஓகே. ஆன்லைன்ல ஆர்டர் போட தெரியாத எனக்கு ரேட்டிங் போட தெரியாதான்னு கேக்குறான். அதனால தான் கம்ப்ளைண்டே போட்டு விட்டேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாதா எனக்கு அப்படின்னு கேட்டானே, அவன் கிட்ட ரேட்டிங் இல்ல. ஆன்லைன்ல இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லலாம் பார்க்கலாம். ஆன்லைன்ல ஆர்டர் போட தெரியாத எனக்கு ரேட்டிங் ஆன்லைன்ல ஆர்டர் போட தெரியாத எனக்கு ரேட்டிங் போட தெரியுமான்னு கேட்டானே, அதனால தான் இல்லையா? கரெக்ட் தான். அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆன்லைன்ல ஆர்டர் போட தெரியாதுன்னு சொன்னா, அவனுக்கு ரேட்டிங் போட தெரியுமாதான்னு கேட்டானே, அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ண. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் அண்ணனுக்காக. அண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டு டயலாக் பேச வேண்டியது. ஆமா, இப்போ நீங்க ஒரு டயலாக் சொல்லுங்க. பாப்பா எப்படி அடிக்குது பாருங்க. கபிலா, உன் வழியை கண்டுபிடிச்ச மேன். கபிலா, உன் வழியை கண்டுபிடிச்சிட்ட மேன். சூப்பரா பேசுறாங்க மேன் இந்த பாப்பா. she is very beautiful.
வாழ்க்கையில் ஃபுல்லாக ஊர் சுற்றுறது மட்டும்தான் வேலையாக வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க? வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2 இயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள். 2 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பிக்கப் பண்ணுது. பட் அந்த 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மா தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நாங்கள் அந்த நேரத்தில் வந்து பேட் சுச்சுவேஷன் இல்லை, கடன் வாங்கி லோன் கட்ட முடியாமல் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். வீட்டுக்கு பேங்க்லேருந்து ஆள் வருவாங்க, நான் இங்கே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ அவங்க போல்டாக இருந்து அந்த சுச்சுவேஷன்லாம் சால்வ் பண்ணி எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம, ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த அவார்டு வாங்கியிருக்க முடியாது. ஸோ இந்த அவார்டை நீங்கள் அம்மாவுக்கு டெடிகேட்? கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து இந்த அவார்டு. ப்ரோ, எப்பயுமே ஜாலியாக பார்க்குற தமிழ் இருக்கிற கண்ணு கிளங்கி பார்க்குறோம் எமோஷனலாக. வாழ்த்துக்கள் ப்ரோ, இன்னும் உயரங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த கண்ணீர் இருக்க கண்ணீரை இன்னும் ஆனந்த கண்ணீராக மாற்றுறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த சர்ப்ரைஸை கண்டிப்பாக காமிக்கணும். வணக்கம் தமிழ் இருக்க, எனக்கு உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப ரிஸ்கியான இடத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச வீடியோ உங்க வாயிலே சாப்பாடு வச்சு ஐநாக்கு ஊட்டி விட்ட வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் பேர் கிரில்ஸ் கூட போனது தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, என்ன எப்போ டிராவல் கூட்டிட்டு போறீங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா எனக்கு கோத்துலாம் இல்லை, அவரும் பயங்கர ட்ராவல் எல்லாம் போகிற ஆள், ரொம்ப பிடிக்கிற ஒருத்தர். அவர் ஒரு வேளை கேட்டிருந்தார், இது ஒரு கற்பனை தான். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அவர் கூட்டு போகணுன்னா எந்த இடத்துக்கு கூட்டு போவீங்க? கண்டிப்பாக அவரை நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? எங்கே கூட்டிகிட்டு போனா ஏதாவது ஒரு இடம் கண்டிப்பாக நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன். ஐநா கூட கூட்டிகிட்டு போயிடுவோம். நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க? இல்லை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ப்ரோ, வேற எதுவும் இல்லை. சாப்பாடு கொடுக்கறதுக்காக நீங்கள் திங்க் பண்ணுறதுனால நான் எதுவும் பண்ண முடியாது. குமாரே, பயங்கர குமாரே, நக்கலியா உனக்கு? பிரதர் மாற்றி அடிச்சிடாதீங்க. உண்மைனா என்ன அடிப்பீங்க? பொய்யா இருந்தா வெரி குட். மைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் அந்த சவுண்ட் கேட்குது. உங்களுக்கான முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். தெர்மாக்கோல் மழைநீர் ஆவியாவதை தடுக்குமா? தடுக்காது. ஓகே, நெக்ஸ்ட். ஹைனாவை வீட்டில் வச்சு வளர்க்குறது சாத்தியமா? சிரமம். சரி, வளர்க்குறப்பல இல்லையோ. அடுத்தது, பேங்கை கொள்ளையடித்து அந்த பணத்தை மக்களுக்கு பிரித்து கொடுத்தா சட்டப்படி குற்றமா? அமைக்கிறீங்க பிரதர். கரெக்டுனா இது குற்றமா? குற்றம். ஆம். ஓகே, சூப்பர். ஓகே, ஒரு ஜெயிலர் பழைய கைதிகளை தன்னோட பர்சனல் பிரச்சனைக்கு பயன்படுத்தலாமா? அது என்ன பிரச்சனை, அது சட்டம் ஒழுங்கெல்லாம் ஏற்படுத்தும்னா அது செய்ய முடியாது. ஓகே, அப்ப என்ன அடிக்கணும்? ஓகே 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 பிரதர். அடுத்த கேள்வி, லைசன்ஸ் கேன்சல் ஆனா இன்டர்நேஷனல் லைசன்ஸை வச்சு தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டலாமா முடியாதா? முடியாது. ஒரு சராசரி மனிதர் தன் வாழ்நாளில் 20,000 புத்தகங்களை படிக்க முடியுமா? ஓகே, சூப்பர். ஒரு பலத்த கைத்தடல் கொடுத்துடலாம். பயங்கரமா ஒரு சூப்பரான விஷயங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. நோக்கங்கள் என்னன்னு தெரியுது. இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் இல்லை, நோக்கம்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்ற நீங்க வந்து எந்த அளவுக்கு கிராஸ்பிங்கா இருக்கீங்க. ஒரு விஷயத்தை கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கேட்காம நம்ம பதில் சொல்லிடுவாங்களே நிறைய பேர். அந்த மாதிரி இல்லாம நீங்க கரெக்டா எவ்வளோ கரெக்டா இருக்கீங்க அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பண்ணீங்க. அட நம்ம நாடு எங்க போகுது, ஓட்டுக்கு காசு காசு எப்பாரா, அட 5 வருஷத்துக்கு ஆட்சி மாறுது, யாருக்கு இங்க மவுசு மவுசு, போதைய ஒழிச்சா எழைய குறைச்சா, ஜாதிய மெரிச்சா நீயும் கெத்துப்பா. தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை அமைக்கிறீங்க.
வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Brilliant cut golden diamond jewelry. கடைக்கு வந்தா கலர் கலரா 100 சோப் இருக்கு. ஏன் மனசுக்கு பிடிச்சது கிரியா விபூதி சோப். கிரியா விபூதி சோப். வீட்டை கோயிலாக்கி. எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Helios Electric Vehicle Charger Solution Private Limited. Maxa International Courier and Cargo. We deliver across 200+ countries. Call 9176767663. E-Daddy Electric Mobility Private Limited. தகதக சோப்புக்கு தங்கமான ஆஃபர். ஜோபா கோல்டு சோப் வாங்கினால் ரூபாய் 144 மதிப்புள்ள அட்வான்ஸ் ஃபேர்னஸ் ஆயில் ஃப்ரீ. Kabilai Pure Cow Milk. The Live Young Clinic